மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன். என்னோட ஃபேவரட் எனக்கு வந்து மண்ணானாலும் திருச்செந்தூர் வந்து ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கீங்க இந்த பாட்டு அங்கே நிறைய லூப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது கேட்குறப்பவே வந்து சார் நம்ம ஒரு மண்ணானாலும் நம்ம திருச்செந்தூரில் மண்ணாயிடலாம் போல அப்படின்ற அந்த ஃபீல் வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் இன்னொரு ஃபேக்ட் ஒன்று இருக்குது. அது வந்து நான் நிறைய இடத்துல படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து அவருடைய சிலையை வந்து டச்சுக்காரர்கள் வந்து எடுத்துகிட்டு போனதாகவும் நடுக்கடலில் வந்து விட்டு போனதாகவும் அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து இது வந்தது வந்து உண்மையா? ஆமாம், உண்மைதான். ஏன்னா அந்த சண்முகருடைய திருமேனி நீங்கள் பார்த்தாலே அந்த உப்பு அரிச்ச தன்மையை வந்து இப்பயும் பார்க்க முடியும். பல திருமேனிகள் வந்து பல நூற்றாண்டுகள் கடந்திருக்கும். அது சின்ன சின்ன புள்ளிகள் அதெல்லாம் வந்து அந்த பழமையோட காரணமாக பார்க்கலாம். ஆனால் இந்த உப்பரிச்ச தன்மையை வந்து சண்முகர் பார்க்க முடியும். ஏன்னா அது இந்த சம்பவம் நடந்த உண்மைத்தன்மைக்கு சண்முகர் இன்னும் ஆதாரமாக அங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன். கரும் கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன்.